தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் மீது காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விஜய் இளஞ்செழியன் கொடுத்த புகாரின் பெயரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா சாலை காவல் நிலையத்தில் விஜய் இளஞ்செழியன் கொடுத்த புகாரில் சத்தியமூர்த்தி பவனில் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பொழுது EVKS இளங்கோவன் உட்பட பலர் தன்னை தாக்க முற்பட்டதாகவும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து இளங்கோவன் உட்பட 7 பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் ஆதி திராவிட நலத்துறை கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு வழங்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்ய முயன்றனர். இதனை அறிந்து விரைவில் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கூறியதால் ஜப்தி முயற்சி தற்காலிகமாக கைவிடப்பட்டது. வால்பாறையை அடுத்த வரட்டுப்பாறை காப்பி தோட்ட பகுதியில் காட்டெருமை ஒன்று இறந்து கிடந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்பொழுது புலி வேட்டையாடியதில் காட்டெருமை கொல்லப்பட்டது தெரியவந்தது. பிரேத பரிசோதனைக்கு பின் காட்டெருமையின் உடல் வன விலங்குகளின் உணவிற்காக விடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள தலிஞ்சி பகுதியை சேர்ந்த மாரிச்சாமி என்பவர் காட்டெருமை முட்டியதில் படுகாயமடைந்தார். அவரது அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் மாரிச்சாமியை மீட்டு வனத்துறையினர் உதவியுடன் உடுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 3வது நாளான நேற்று சுவாமி குமரவிடங்க பெருமாள் தங்கமுத்துக்கிடா வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். அப்பொழுது கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆத்தூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களை வீதியில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சவேரியார் தெருவை சேர்ந்த தர்மர் என்பவரின் மகள் மற்றும் மகன்கள் திடீரென மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர்கள் சேர்த்தனர். பின்னர் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நாகர்கோவில் கோட்டாறு பகுதியை சேர்ந்த அவினாஷ் என்ற மாணவர் விபத்தில் படுகாயமடைந்து மேல் சிகிச்சைக்காக நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்மாணவர் சிகிச்சை பலனின்றி மூளை சாவு அடைந்ததால் அவரது உடல் உறுப்புகளை தானமாக அளிக்க பெற்றோர்கள் விரும்பினர். இதனை அடுத்து அம்மாணவனின் உடல் உறுப்புகள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் குளத்தில் போதிய தண்ணீர் இல்லாததால் கடந்த 4 ஆண்டுகளாக தெப்பத் திருவிழா நடைபெறவில்லை. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஊர் மக்கள் ஒன்று கூடி தெப்ப குளத்திற்கு தண்ணீர் வரும் கால்வாய்களை தூர் அள்ளி சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆரணி அடுத்த சந்தவாசல் கிராமத்தில் பணியாற்றி வந்த வன அலுவலர் சந்திரசேகரன் சின்ன பையன் என்பவரின் மீது நிலத்தின் வழியாக சாராயம் சந்தனக்கட்டை கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதியாமல் இருக்க 10,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாகவும் தெரிகிறது. இதனை அடுத்து சின்ன பையன் அளித்த புகாரின் பேரில் 8,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கொடுத்த பொழுது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வன அலுவலர் சந்திரசேகரனை கைது செய்தனர்.